Praise the Lord, hallelujah. சியோன் லெந்துகால வேதாகம ஆய்விற்கு அன்புடைய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வரவேற்கிறேன். இந்த தினத்திலும் நெகேமியா புஸ்தகத்தில் காணப்படுகிறதான சிலுவையின் நிழலை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். பழைய ஏற்பாட்டு புத்தகமானாலும் எந்த வேத வாக்கியங்களிலும் நாம் சிலுவையின் நிழலை காண முடியும். மோசே தொடங்கி சகல தீர்க்கதரிசிகளும் எழுதிய வேத வாக்கியங்களில் இயேசு கிறிஸ்துவை குறித்து அது எழுதப்பட்டிருக்கிறது என்பதை அருள்நாதர் கிறிஸ்துவானவர் நமக்கு அறிவித்தார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆம், அவருடைய சிலுவை நிழல் இன்றைய தினத்திலும் நாம் தியானிக்க போகிறதான நெகேமியா புஸ்தகத்திலே நாம் பார்க்கிறோம். நெகேமியா புஸ்தகம் 8வது அதிகாரத்திலே வேதபாரனாகிய எஸ்ரா ஒரு மரத்தால் செய்யப்பட்ட பிரசங்க பீடத்தின் மேல் நின்றான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவது. ஆண்டவருடைய வார்த்தைகளை, நியாயப்பிரமாணத்தின் வார்த்தைகளை ஜனங்களுக்கு சொல்லத்தக்கதாக அந்த மரத்தால் செய்யப்பட்ட பலிபீடத்திலே நின்றான். ஆம், அந்த மரம் சிலுவை மரத்தை குறிக்கிறது. மரத்திலே தூக்கப்பட்டவனும் சபிக்கப்பட்டவன் என்று கிறிஸ்துவானவர் தாமே நமக்காக சாபமாகி எல்லா நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டுக் கொண்டார். அதைத்தான் அப்போஸ்தலர் கலாத்திற்கு எழுதும்போது 3ஆம் அதிகாரம் 13வது வசனத்தில் குறிப்பிட்டு எழுதுகிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆம், சிலுவையில் அறையப்பட்ட அந்த அருள்நாதர் அவர் வார்த்தையாயிருந்து மாம்சமானவர். அவருடைய நாமம் தேவனுடைய வார்த்தை என்று வெளிப்படுத்த விசேஷம் 19ஆம் அதிகாரம் 13வது வசனத்திலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஆம், அவர் தாமே நமக்காக இரத்தத்தை சிந்தினவர், தேவ வார்த்தையாய் இருந்தவர். அந்த வார்த்தை இங்கே பலிபீடத்திலே வெளிப்படுகிறது. சிலுவையின் பலிபீடம் அது பூமியின் எல்லை எங்கிலும் உள்ளவர்களே என்னை நோக்கி பாருங்கள், அப்பொழுது நீங்கள் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று கிறிஸ்துவான அந்த ஏசாயா முன்னறிவித்தார். கர்த்தர் சகல ஜனங்களுக்கும் உயர நின்று அந்த பலிபீடத்துல அந்த மரபீடத்துல இருந்து அந்த புஸ்தகத்துல வார்த்தைகள் எல்லாம் வாசித்தார். ஜனங்கள் எல்லோரும் எழுந்து நின்று அதை ஏற்றுக்கொண்டார்கள். கர்த்தர் மகிமை உண்டாவது. காலம் தொடங்கி மத்தியானம் மட்டும் 6 மணி நேரம் அந்த வார்த்தைகள் வெளிப்பட்டு கொண்டிருந்தது. கர்த்தர் மகிமை உண்டாவதாக. எல்லா ஜனங்களும் அதை கேட்டுக்கொண்டு 6 மணி நேரம் கேட்டுக்கொண்டிருந்தார்கள். அதே விதமாக சிலுவையிலும் அருள்நாதர் 6 மணி நேரம் தொங்கினார். வார்த்தையானவர் 6 மணி நேரம் சிலுவையில தொங்கினதை வேதத்திலே நாம் பார்க்க முடியும். மத்திய 15:25 வசனம், மத்திய 15:37 வசனத்திலே நாம் அதை காணுகிறோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆம், இந்த நாள் கர்த்தருக்கு பரிசுத்தமான நாள். நீங்கள் துக்கப்பட வேண்டாம், அழ வேண்டாம். அருள்நாதர் சிலுவை சுமந்து கொண்டு போகும்போது எனக்காக நீங்கள் அழாதீர்கள் என்று சொன்னார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகும். ஏனென்று சொன்னால் அவர் தாமே நமக்காக ரட்சிப்பை உண்டாக்கும்படியாக சிலுவையை தம்மை ஒப்புக் கொடுத்தார். நமது பாவங்கள் நீங்கும்படியாய், நம்ம ராஜ்யத்தை சுதந்திரிக்கும்படியாய், ராஜ்யத்தின் ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கும்படியாய், நித்திய சந்தோஷத்தை நாம் பெற்றுக்கொள்ளும்படியாய் அவர் தாமே அருள்நாதர் சிலுவையில் நமக்காக வெற்றி சிறந்தார் என்று வேதவசனம் சொல்லுகிறது. ஆம், இந்த நாள் நம்ம ஆண்டவருக்கு பரிசுத்தமான, விசாரப்பட வேண்டாம்.
கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பதே உங்கள் பலன். ஆம், நாம் மகிழ்ச்சியா இருக்க வேண்டும். நாம் நித்திய மகிழ்ச்சியை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காகவே அருள்நாதர் கிறிஸ்துவானவர் சிலுவையிலே தம்மை ஒப்புக் கொடுத்தார். ஆம், கூடார பண்டிகை கொண்டாடும்படி நியாயப்பிரமாணத்திலே கற்பிக்கப்பட்டதை மோசேயை கொண்டு ஆண்டவர் சொன்னதை அவர்கள் வாசித்தார்கள். கூடாரங்களிலே அவர்கள் தங்கி அந்த பண்டிகையை சந்தோஷமாய் கொண்டாடினார்கள். அதே விதமாக ஆண்டவராய் கிறிஸ்துவானவர் மீண்டுமாக வரப்போகிற ஒரு நாள் அந்த கூடார பண்டிகையை நாம் வானத்திலே அங்கே வானாதி வானங்களிலே நாம் அவரோடு கூட கிறிஸ்துவோடு கூட நாம் ஆளுகை செய்யும்படி அவரோடு கூட இருக்கும்போது அந்த சந்தோஷம் நமக்கு உண்டாயிருக்கும். கூடார பண்டிகையின் சந்தோஷம் அதுதான் ஆட்டுக்குட்டியானுடைய கல்யாண நாளினுடைய சந்தோஷம். அவருடைய மனைவி இத்தனை ஆயத்தம் பண்ணி நான் சபையை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய சபை ஆண்டவர் வருகைக்கு ஆயத்தமாகும் போது அவருடைய ஆட்டுக்குட்டியானுடைய கல்யாண விருந்தில் நாம் பங்கு பெறும்படி நமக்காக கல்யாண வஸ்திரம், ரட்சிப்பின் வஸ்திரம், மெல்லிய வஸ்திரம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவரது அருள்நாதர் சிலுவையிலே சிந்திய இரத்தத்தினாலே நமக்காக அந்த வஸ்திரத்தை அவர் உண்டுபடி தந்தார். ஆம், அந்த விருந்துக்கு அழைக்கப்பட்டவர்கள் எல்லோரும் பாக்கியவான்கள் என்று எழுதி அந்த விருந்தில் நாம பங்கு பெறுவோம். உன்னதனான தேவன் தாமே நம்மையும் இந்த சிலுவையின் ஆசீர்வாதத்தால் நிரப்புவாராக. சிலுவையின் மகிமையை காண பண்ணுவார்கள். பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென், ஆமென்.